வணக்கம், நான் ஜெய் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டெயில்விண்டில் கூகுள் பேஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய அவுட்புட் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம டெயில்விண்டில் இப்போ பண்ண அந்த கூகுளுக்கான அவுட்புட் இது. ஸோ இது வந்து ஒரிஜினல். ஸோ ஒரிஜினலுக்கும் நம்மளுடைய டெயில்விண்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை பார்க்குறீங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட நம்மளுடைய கூகுள் பேஜை வந்து அப்படியே வந்து க்ளோன் பண்ணுறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து லே அவுட் பிரிக்கிறது, எப்படி கூகுள் இமேஜை கொண்டு வர்றது, சின்ன இந்த ஐக்கன்ஸை எப்படி கொண்டு வர்றது, அண்டு பட்டன் கலரிங், டெக்ஸ்ட் கலரிங், அப்புறம் வந்து லிங்க்ஸுக்கு இடையில வந்து கேப்ஸ் கொடுக்கறது, லே அவுட்டை வந்து சரியாக மொபைலுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் பிரிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன டெயில்விண்ட் ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம டெயில்விண்டில் வந்து கூகுளோடைய க்ளோனை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல டெயில்விண்டில் நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட்டப் நடக்கணும். ஓகேங்களா? ஆக டெயில்விண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் செட் பண்ணுறதுக்கு டெயில்விண்டுன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அதோடைய வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு இந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து டெயில்விண்டை பயன்படுத்துறதுக்கான வழிகளை கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாலேஷன் அதில் வந்து டெயில்விண்ட் சிஎல்ஐயை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது. இதை நான் வந்து ஏற்கனவே வந்து டெயில்விண்டோடைய கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன் இல்லையா? ஓகே, இப்போ இதை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு செட் பண்ண போகிறேன். முதல்ல இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று தேவை. நான் வந்து இந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். இது ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் உருவாக்கிக்கிறேன். டெயில்விண்ட் கூகுள் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் அட்ரஸ் பாரில் சிஎம்டின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு வச்சேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய இந்த டெயில்விண்டுக்கான செட்டப் வந்து பண்ண போகிறோம். முதல்ல வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த npm install d tailwind css இந்த கமாண்டை வந்து ரன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு Node.js சாஃப்ட்வேர் இருக்கணும். ஆக Node.js சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே nodejs.orgன்ற வெப்சைட்டுக்கு போகணும். அங்கே போய்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து cmd, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நோடு வெர்ஷன் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் நோடு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து உங்களால் இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த npm install d tailwind css அப்படின்ற இந்த கமாண்டை வந்து நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேத்தில் இந்த ஒரு கமாண்டை போட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, npx tailwind css init அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இதையும் வந்து நான் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்று தெரியும். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம பயன்படுத்துவோம். அது எப்போன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டோடைய டேரக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுக்கான பேத்தை வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து srcன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்க போகுது. சரிங்களா? இதில் ஆக இந்த பேத்தை வந்து நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில். ஓகேங்களா? ஆக இந்த இடத்துல வந்து இவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதே மாதிரியான ஒரு அரே வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து அதை கொடுத்துருங்க இந்த கண்டென்ட்டுக்குள்ளே. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணோன்னா, HTML மற்றும் JS ஃபைல் இதுக்குள்ளே இருக்கணும் இல்லையா, சோர்ஸ்க்குள்ளே, அதெல்லாத்தையும் எடுத்து ரன் பண்ணணும். ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் இது. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து input.cssன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கணும். அதில் வந்து இந்த மாதிரியான டேரக்டிவ்ஸ் வந்து நீங்கள் போடணும். டெயில்விண்டோடைய டேரக்டிவ்ஸ் இது வந்து டெயில்விண்ட்கான சில முக்கியமான கிளாஸஸ்களை ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த src ஃபோல்டரில் வந்து என்ன பண்ணலாம், input.css அப்படின்னு சொல்லி இதை க்ரியேட் பண்ணுறீங்க.
அதில் வந்து இந்த கோடு எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெயில்விண்டோடைய CLI பில்டு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கமாண்டு. இப்போ இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா, உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல, இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு டெயில்விண்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கு இல்லையா? ஆக இந்த ஃபோல்டருக்குள்ளே இங்கே இந்த கமாண்ட் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. எக்ஸிக்யூட் பண்ணனே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த SRC ஃபோல்டரில் output.cssன்னு ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த output.css ஃபைலுக்குள்ளே நீங்கள் டெயில்விண்டோடைய யூட்டிலிட்டி டைரக்டிவ்ஸ்லாம் போட்டிருந்தீங்களே, அதுக்கான CSSலாம் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. மொத்தத்தில் என்னென்னா, இந்த output.css ஃபைல் தான் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபைல் இந்த டெயில்விண்டு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை எங்கே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஸ்டாலேஷனில் வந்து பாருங்கள், நம்ம வந்து SRCயில் index.htmlனு ஒன்று வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய HTML ஃபைல். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபைலில் நீங்கள் அதை வந்து இந்த லிங்க் டாட் இதில் வச்சுருக்கோம். சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இந்த SRC ஃபோல்டரில் index.html உருவாக்கிடுறேன். அதில் வந்து இந்த HTML கோட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து வேலை செய்யணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வெறும் HTML-ஆக ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து அது வந்து வேலை செய்யுமான்னு தெரில. இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஓகே, இப்போ இது வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சேவ் பண்ணும் போதும் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ரிஃப்ரெஷ் மேட்டரை வந்து நீங்களாக செய்கிறதுக்கு பதில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா VS கோடில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து பயன்படுத்தலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் என்னென்னா லைவ் சர்வர்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் HTML ஃபைலை சேவ் பண்ணும் போதெல்லாம் அதுவே வந்து இங்கே ரிஃப்ரெஷ் ஆகிடும். ரிஃப்ரெஷ் ஆகும்போது உங்களுடைய புது சேஞ்சஸ்லாம் வரும். அதுக்கு தான் இது. அதனால் மறக்காமல் இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ண பிறகு இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த தடவை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் போய்ட்டு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுக்கு பதில் ஹலோ JVL கோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை காட்டணும்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போது நான் சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் மாறிடுது. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த லைவ் சர்வர். ஓகேங்களா? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெயில்விண்டோடைய CLI செட்டப் வந்து பண்ணிட்டோம். இப்போ டெயில்விண்ட் ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த HTML-ல வந்து நம்மளோட இந்த HTML மற்றும் டெயில்விண்ட் கோடை வந்து கொடுக்கறதுக்கான நேரம். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுளை வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ கூகுளில் வந்து google.co.in இதுதான் இந்தியாவோடைய கூகுள் வெப்பேஜ். கூகுள் வெப்பேஜ் இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? இந்த பேஜை தான் வந்து இப்போ நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ஹெட்டர் பார்ட்டு, இதில் இருக்கிற இந்த இமேஜு, சர்ச் பாக்ஸு, அப்புறம் இந்த லிங்க்ஸு, கீழே இருக்க ஃபூட்டர் பார்ட் எல்லாமே. சரிங்களா? இதில் நம்ம இப்போ முதல்ல பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டர் பகுதி. இந்த ஹெட்டர் பகுதி எப்படி உருவாக்குறதுன்றது தான் இப்போ நம்ம முதல்ல செய்ய போகிறது. சரிங்களா? இப்போது நம்ம வந்து இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஹெட்டிங்கை வந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன கமெண்ட் உங்களுக்காக, ஹெட்டர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு புரியணும். இங்கே முதல்ல வந்து ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டிவ்வில் என்னென்னா நம்ம உள்ளே என்ன போட போகிறோம் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். ஆக உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா ஒரு லிங்க்கு எலிமெண்ட்ஸு, லிங்க் சம்மந்தப்பட்ட எலிமெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேஜில் ஜிமெயில், இமேஜஸ்ஸு, அப்புறம் வந்து இங்கே ஒரு ஐக்கன் ஒன்று இருக்குது, அப்புறமா ஒரு சைன்இன் பட்டனு, இது எல்லாத்தையும் தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இங்கே வந்து ஜிமெயில்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு, அப்புறம் வேறு என்ன இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு, அப்புறம் வந்து ஒரு எஸ்விஜி. சரிங்களா? அது ஒரு எஸ்விஜி ஐக்கான் வந்து காட்ட போகிறோம். அதுக்கான ஒரு கோடை வந்து நம்ம இனிமேல் வந்து கொண்டு வருவோம், எஸ்விஜி இமேஜ்னு சொல்லிட்டு. அப்புறமா இதுக்கடுத்து ஒரு பட்டன். அந்த பட்டனில் நமக்கு வந்து என்ன இருக்கும், சைன்இன் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். சைன் இன். சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது. இப்போது
இதை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது. அப்புறம் வந்து சைன் இன் பட்டன் கீழே வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே வந்து என்ன ஆகணும்னா லெஃப்ட் டு ரைட்டுன்னு இருக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக. ஓகேங்களா? அதுவும் இந்த பக்கத்துலேருந்து இல்லாமல் ரைட் சைடு பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே ஹரிசாண்டலில் இருக்கணும், ஆனால் ரைட் சைடில் இருக்கணும். அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் இங்கே நம்ம இந்த டிவ் இருக்கு இல்லையா, இந்த தலைமை டிவ் இதில் வந்து கொடுக்க போகிறது. இதில் ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறோம், என்னென்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ். இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே லைனில் வந்துச்சு, ஹரிசாண்டல் லைனில் வந்துருச்சு. ஓகேங்க, இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அலைன்மெண்ட் செய்ய போகிறோம். என்னென்னா இது வந்து இடது பக்கம் இருக்குது, அதை வலது பக்கம் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? வலது பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்டிஃபை எண்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தோன்னா பாருங்கள் வலது பக்கம் போயிடுச்சு. வலது பக்கம் போனால் ஓகே, பட் ஆனால் வந்து இது வந்து ஸ்க்ரீனை இடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே ஸ்க்ரீனுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, மேலேயும் சரி கீழேயும் சரி, மேலேயும் சரி வலது பக்கமும் சரி, அப்படி ஒரு ஸ்பேசஸ் இருக்குன்றதால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு பேடிங் கொடுக்குறேன், P3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள் கொஞ்சம் வலது பக்கமும் மேலேயும் கீழேயும் ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இந்த லிங்க்ஸுக்கும் இந்த பட்டனுக்கும் இடையிலே கூட கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது எக்ஸ்னா லெஃப்ட் டு ரைட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒய்னா மேலேருந்து கீழே அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் வந்து 5 கொடுக்குறேன், ஸ்பேஸ் எக்ஸ் 5ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி வந்துடும் இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்லையும். இது எஸ்விஜி இமேஜ் போடணும், அங்கேயும் வந்து ஒரு இடைவெளி வரும். அது இப்போதைக்கு இல்லாததால் அந்த இடத்துல தெரியல, வரும் இனிமேல். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இதில் வந்து பெருசாக இருக்குது, இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இல்லையா. அதனால் வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக்கிறதுக்கு டெக்ஸ்எஸ்எம் அப்படின்ற இந்த கிளாஸ் பயன்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்விஜி இமேஜ் போட்டோம்னா தான் வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்கும், இல்லைனா இமேஜ் வந்து மேலே போயிடும். இதை நான் வந்து புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து எஸ்விஜி இமேஜை வந்து நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கூகுளில் போயிட்டு இந்த எஸ்விஜி இமேஜை வந்து எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், எஸ்விஜி இமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா, எஸ்விஜின்னு ஒரு டேக் தெரியுதா. அந்த டேக்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு வாங்க, நம்மளுடைய இந்த இடத்துல வந்து அந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இது எஸ்விஜி டேக் வந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டே வரலையே, ஏன்? ஓகே, இது வந்து வேலை செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது வந்து வேலை செய்யலைன்றதால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஒரு எஸ்விஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நெட்டில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுளில் போயிட்டு எஸ்விஜி கிரிட் .gridன்னு போடுங்க. .grid அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்விஜி ரெப்போன்னு ஒரு வெப்சைட்டில் .grid fill-ன்னு இருக்கும். அந்த வெப்சைட் போனீங்கன்னா பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், இதுதான். இந்த ஒரு வெக்டாரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், எஸ்விஜியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் தெரியுது இல்லையா. அந்த ஐக்கனில் வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க. வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து இந்த எஸ்விஜி அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு எஸ்விஜி தான் இது தெரியுதா, காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இந்த சோர்ஸ் கோடு, ஓகேங்களா, சோர்ஸ் கோடுக்கு வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஸ்க்ரீனில் வந்து நம்ம சரியாக காட்டணும், அதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்விஜியில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஐக்கன் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா. ரொம்ப பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. அதை சிறுசாக்கணும். அதை சிறுசாக்கிறது ரொம்ப சின்ன விஷயம் தான். இங்கே விட்த்து 800 பிக்சல், 800 பிக்சல் இருக்கு இல்லையா. இந்த டேகு, இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டா அவ்வளோதான், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னதாகிடும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒரு விட்த்தும் ஹைட்டும் கொடுக்கணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். அந்த கிளாஸில் வந்து விட்த்து 5 ஹைட்டு 5 அப்படின்றத வந்து H5W5ன்னு கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணோன்னா பாருங்கள் அந்த ஒரு விட்த் வந்து கரெக்டாக வந்திருக்கும். விட்த் அண்ட் ஹைட் சின்னதாக தெரியுது இல்லையா. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல இந்த கூகுள் பேஜில் இருக்கிற மாதிரியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு சில விஷயம் பண்ணிட்டோம். ஓகே,
இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் இதுக்கு அடுத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 லிங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் ஓவர் பண்ணும்போது அண்டர்லைன் வருது, அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து லிங்க்கில் வந்து ஒரு கிளாஸ் சேர்க்க போகிறேன். இந்த கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ஓவர் ப்ராப்பர்ட்டியில் அண்டர்லைன் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இந்த கீழே இருக்கிற லிங்க்ஸுக்கும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். 2த்துக்கும் வந்து மவுஸ் ஓவர் பண்ணால் அண்டர்லைன் வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த ஐக்கன் வந்து மவுஸ் ஓவர் பண்ணோம்னா பின்னாடி பாருங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று தெரியுது இல்லையா, ரவுண்டு பேக்ரவுண்டு. அது வந்து மவுஸ் ஓவர் பண்ணும் போது தான் ஹைலைட் ஆகுது. இந்த விஷயத்தை நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த எஸ்விஜிக்கு. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவ் இருக்கு இல்லையா, இந்த டிவ்வில் வந்து நம்ம வந்து ஒரு பேடிங் வந்து முதல்ல கொடுக்கணும். பேடிங் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பேடிங் 2 கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் சைன்இன் வந்து கீழே போயிடுச்சு, இமேஜஸ் ஜிமெயில் மட்டும் மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து அப்போ ஒரு மாதிரி லைனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தலைமை டிவ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லா ஐட்டம்ஸையும் வந்து சென்டராக கொண்டு வர போகிறோம். சரிங்களா? சென்டராக வந்து கொண்டு வரதுக்கு ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா லெஃப்ட் டு ரைட் வந்து சென்டராக இருக்குன்னு பார்க்கும். அலைன் ஐட்டம்ஸ்னால் வந்து மேலேருந்து கீழே வந்து சென்டராக இருக்கான்னு பார்க்கும். அதுதான் வந்து இது. ஆக மேலேருந்து கீழே சென்டர் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இப்போ எல்லாமே ஒரே லைனில் நிற்கும் இல்லையா, அதுக்கு தான். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து P2 வந்து கொடுத்துட்டோம். P2 கொடுத்ததால வந்து சுற்றி ஒரு ஸ்பேசஸ் இருக்கும். இங்கே இந்த ஸ்பேசஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஓவர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு கலர் ஒன்று காட்ட போகிறோம். ஆக ஓவர் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து பிஜி ஸ்லேட் 200 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலரில் மவுஸ் ஓவர் பண்ணால் கிரே கலரில் மாறுது. இதையே நான் என்ன பண்ண போகிறேன், ரவுண்டாக மாற்ற போகிறேன். அதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அதே ஓவர் ப்ராப்பர்ட்டி ஆனால் ரவுண்டடு ஃபுல் ரவுண்டடு ஆக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா ரவுண்டு வந்து ஃபுல்லாகிடும், ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான். அப்போது நம்ம இதையும் பண்ணிட்டோம், மவுஸ் ஓவர் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? அடுத்து கடைசியாக என்னென்னா பட்டனு. இந்த பட்டன் ரொம்பவே ஈஸி. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வந்து டெயில்விண்ட் லேப் இது வந்து ஈஸியாக பண்ணியிருக்கோம். எப்படின்னா இங்கே வந்து இந்த பட்டனுக்கு வந்து கிளாஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவில் வந்து 600. ஓகேங்களா? ஸோ இந்த கலர். அடுத்து வந்து இதோடைய டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். டெக்ஸ்ட்டு ஒயிட்டு, அதையும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து வேறு என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கணும் இதுக்குள்ளே, அப்போ தான் வந்து உள்ள டெக்ஸ்ட் வந்து நிற்கும். பாருங்கள், அப்போ இந்த அளவுக்கு பெருசாகிடும் பட்டனு. அப்புறம் ரவுண்டடாக இருக்கணும் அந்த பட்டன், அதனால் ரவுண்டட். ஓகேங்களா? ரவுண்ட் ஆயிடுச்சு. ரவுண்டட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஆகணும். ஏன்னா இந்த எக்லிப்ஸ் மாதிரி வரணும். ஓகேங்களா? எக்லிப்ஸ் மாதிரி வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்டட் 2XL அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, ரவுண்டட் 2XL கொடுத்தோன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வேணும். அடுத்து நம்ம என்னென்னா கடைசியாக வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக்கணும், மீடியம் ஆக்கணும். அப்படின்றதால ஃபாண்ட் மீடியம். ஓகேங்களா? கொஞ்சம் போல்டாக தெரியும், அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணிட்டோம், இதில் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணால் ஒரு ஷேடோ தெரியுது இல்லையா, அந்த ஷேடோ கூட நம்மளால் வர வைக்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஓவர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் ஷேடோ எல்ஜி லார்ஜ்னு கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ மவுஸ் ஓவர் பண்ணி பாருங்கள், ஒரு ஷேடோ லைட்டாக வருது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுளில் வந்து மேலே இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட செஞ்சிட்டோம் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? மேலே இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் வந்து ஹெடர் பகுதியை முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. அடுத்த பகுதி என்னென்னா லோகோ. சரிங்களா? ஆக இந்த இடத்துல வந்து ஒரு கமெண்ட் ஒன்று சேர்த்துக்கிறேன், லோகோ அப்படின்னு சொல்லி உங்களுக்காக. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். இந்த டிவ்வில்
இங்கே பாருங்கள் div ஓப்பன் பண்ணுறோம். divவில் வந்து நம்ம என்ன வச்சுருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இமேஜ் டேக். அந்த இமேஜ் டேக்கில் வந்து ஒரு இமேஜ் சோர்ஸ் வந்து தெரிய போகுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கூகுளோடைய இமேஜை வந்து அப்படியே எடுக்கலாம். எப்படின்னா இருங்க, இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் இன் நியூ இமேஜ் அப்படின்னு நியூ டேப்னு வருது இல்லையா, இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் அப்படியே வந்துடும். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டரியில் இமேஜஸ் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க ஒரு ஃபோல்டரு. அதில் வந்து இதை வந்து கூகுள் லோகோ அப்படின்ற பேரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லோகோ இமேஜை வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். எப்படின்னா இங்கே ரெண்டு பேத் தள்ளி வெளியில் வந்தோம்னா, ரெண்டு டாட் வச்சு வெளியே வந்தோம்னா இமேஜஸ் இருக்குது, அதில் வந்து லோகோ. ஓகேங்களா? ஆக கூகுளோடைய லோகோ இமேஜ் வந்துச்சு, ஆனால் வந்து பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்க்ரீன்லேயும் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து அதை வந்து சரிப்படுத்தணும். அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன வேலை பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து இந்த இமேஜை வந்து சென்டராக கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸில் பயன்படுத்திட்டு இதில் வந்து ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தினோடனே சென்டராக வந்திருக்கும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து சென்டராக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சென்டராக இருக்குது. சின்ன ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசு ஆல்ரெடி சென்டராக தான் இருக்குது. ஓகேங்களா? அது பிரச்சனை இல்லை. இப்போது என்னென்னா மேலே வந்து கொஞ்சம் இடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல மார்ஜின் டாப் 5 ஸ்பேசஸ் கொடுப்போம். ஸோ 5 ஸ்பேசஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கீழே வந்திருக்கும், அதுக்கு தான். சரி, இப்போ அடுத்து வந்து இமேஜஸ் பக்கம் வருவோம். ஏன்னா இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, இந்த இமேஜ் வந்து பெருசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து இந்த சின்ன ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக தெரியணும். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விட்த்தை வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கொடுக்க போதில்லை இந்த இமேஜுக்கு. இதுக்கு வந்து என்னென்னா ஸ்க்ரீனில் வந்து பாதி தான் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் வந்து பாதியை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விட்த்தை வந்து கொஞ்சம் பாதி ஆக்கணும். அப்படின்னா விட்த்தை வந்து ஆஃபாக பிரிக்கணும். ஆக டபிள்யூவில் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, டபிள்யூ ஆஃப்னு ஒன்று. இப்படி கொடுத்துட்டோம்னா விட்த்து வந்து பாருங்கள் இப்போது இதுக்கு பாதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பாதி கொடுக்கப்பட்டதால் வந்து பாதி தான் அது எடுத்துக்கும், அதோட வந்து அது சென்டராக கொண்டு வரப்பட்டுரும் அதோடைய ஸ்பேஸு. ஓகேங்களா? ஆக இங்கே மேலே வந்து நம்ம சென்டராக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அது சென்டராக அந்த பாதி ஸ்பேஸ் வந்திருக்கும். இப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த மொத்த ஸ்பேசஸில் இது பாருங்கள் பாதி ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். இந்த ஜஸ்டிஃபை சென்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் ஸ்க்ரீனோட பாதி ஸ்பேஸ் தான் வந்து எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆக மீதி ஸ்பேஸ் வந்து இவ்வளோ இருக்குது. அதில் நம்ம வந்து வித்து 1.5 தான் கொடுத்துருக்கோம். வித்து வந்து ஆஃப் கொடுத்துருக்கிறதால ஆஃப் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குது. இதில் ஜஸ்டிஃபை சென்டர் வந்து நம்ம மேலே கொடுத்ததால அந்த ஆஃப் வந்து சென்டராக வந்து நின்றுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். மீதி இருக்கிற இந்த ஆஃப் வந்து ரெண்டு பக்கமும் இடது வலது பக்கம் வந்துருக்கும், வயலட் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆஃப் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. இப்போ இந்த சின்ன ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து சரியாக தெரிகிற மாதிரி இல்லை, ஏன்னா ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா இந்த பெரிய ஸ்க்ரீனோட விட்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ன்றதால அது கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே தெரியுது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து 5ல் ஒரு பங்காக கொடுக்க போகிறேன். இப்போ வந்து சின்ன ஸ்க்ரீனில் 2ல் ஒரு பங்காக கொடுத்தேன், அதாவது பாதி. இப்போ 5ல் ஒரு பங்காக கொடுக்க போகிறேன் மீடியம் ஸ்க்ரீனை இந்த ஃபுல் ஸ்க்ரீனில். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து மீடியம் டிவைஸ், அதில் விட்த்து வந்து எப்படி இருக்கணும்னா 1/5, அதாவது 5 ஸ்பேசஸில் ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் 5ல் ஒரு பங்கு மீடியம் ஸ்க்ரீனில் எடுத்துக்கும். அப்போ விட்த் இவ்வளோ தான் இருக்கும். மீதி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 4 ஸ்பேசஸ். இதே மாதிரி 4 ஸ்பேசஸ் இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்குது. அதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த விட்த்து 1/2க்கும் 1/5க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பெரிய ஸ்க்ரீனில் விட்த்து பெருசாக இருக்கும், அதனால் விட்த்து 1/5. சின்ன ஸ்க்ரீனில் வந்து விட்த்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் 1/2. ஓகேங்களா? இதுதான் வந்து விஷயம்.
இப்போ சின்ன ஸ்க்ரீன்லேயும் சரி பெரிய ஸ்க்ரீன்லேயும் சரி நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது லோகோ. ஹைட்டு மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், ஹைட்டோடைய இது வந்து இப்போது சின்ன ஸ்க்ரீனில் வந்து ஹைட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடும். அப்புறம் வந்து மீடியம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மீடியம் ஸ்க்ரீன்லேயும் வந்து ஹைட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், மீடியம் ஸ்க்ரீனில் வந்து ஹைட் வந்து 20. ஓகே, ரெண்டுத்துலேயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, எதுக்கும் மாற்ற வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் விட்டுடலாம். அப்படியே விட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ½ மீடியம் ஸ்க்ரீனில் 1/5 இது மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோகோவோட பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. அடுத்தது நம்ம வந்து சர்ச் பாக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கூகுள் இமேஜில் வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குது. இதே மாதிரியான ஒரு சர்ச் பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, சர்ச் பாக்ஸ் பண்ணும் போது கீழே பட்டன்ஸும் சேர்த்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அந்த பட்டன்ஸு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த சர்ச் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் லிஸ்ட்டு மாதிரி வருது அது. ஆக இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ், அந்த சர்ச் போய் நிற்கும் அந்த பேஜுக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது இதே பாக்ஸை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஆக இந்த இடத்துல வந்து சர்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவ்வு, இந்த சர்ச் பாக்ஸை வந்து உருவாக்குறதுக்கு நமக்கு முதல்ல என்ன தேவைன்னா ஒரு டிவ் ஒன்று தேவை. இந்த டிவ்வில் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன எலிமெண்ட்ஸ் போட போகிறேன்றதை முன்கூட்டியே நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? உள்ளே வந்து முதல்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கணும். வடிவம் என்னென்ன இருக்க போகுது, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்க போகுதுன்ட்டு. ஆக இதுக்குள்ளே இன்னொரு ஒரு டிவ் எதுக்கு அப்படின்னா, முதல் டிவ்வில் வந்து நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து வச்சுருக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த இமேஜ் வந்து ஒரு எஸ்விஜி இமேஜ், சர்ச் பண்ணுறதுக்கான எஸ்விஜி இமேஜ். இதை வந்து நம்ம வந்து எடுக்கணும். இதை முதல்ல வந்து இங்கேருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். முதல்ல நான் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணால் எனக்கு வந்து இங்கேயே கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு எஸ்விஜி இருக்குது, ஆனால் இது வேலை செய்யுமா இல்லைன்னு தெரியல. அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இதுக்குள்ளே போடுறேன். பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஆக சர்ச் இமேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. ஓகே, நல்லது. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதை வந்து சின்னதாக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒன்று கொடுக்கணும். H4 அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ், அப்புறம் வந்து W4 அப்படின்ற ஒரு கிளாஸ். அதாவது விட்த்து 4 ஹைட்டு 4 இப்படி கொடுத்தோம்னா சின்னதாயிரும். சின்னதாயிடுச்சு அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல இதுக்கு அடுத்து இந்த சர்ச் ஐக்கானுக்கு அப்புறம் என்னென்னா ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு டிவ் வந்து கொடுக்குறோம். இந்த சர்ச் பாக்ஸ்னால் என்னது, இப்படி டைப் பண்ணால் பாருங்கள் ஒரு இன்புட் தெரியுதா, அந்த இன்புட்டை வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த டிவ். ஓகேங்களா? இந்த டிவ்வுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்புட்டு. அந்த இன்புட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டு தான், டெக்ஸ்ட்டு. அப்புறம் வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணும் போது தெரியுது. ஓகேங்களா? அந்த மாதிரி. அடுத்து வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஐக்கன்ஸ் வந்து தெரியும். அதாவது மைக்கோட சர்ச் பை வாய்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு மைக் ஐக்கானு, அப்புறம் வந்து ஒரு சர்ச் பை இமேஜுக்கு வந்து ஒரு இமேஜ் ஐக்கானு. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்தே இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்பெக்ட் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஜி இமேஜ் தெரியும், அப்படியே வந்து அந்த எஸ்விஜி இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. மைக் இது ஃபஸ்ட்டு வந்து மைக் இது. இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எஸ்விஜியாக போட்டுடலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா மைக் இமேஜ் வந்துச்சு. அதே மாதிரி வந்து கீழே வந்து இன்னொரு எஸ்விஜி இமேஜ் வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த சர்ச் பை இமேஜுக்கான எஸ்விஜி இமேஜ். அது வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதையும் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இன்னொரு எஸ்விஜியாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வாங்க. பார்த்திங்கன்னா 2 இமேஜ் மேலேயும் கீழேயும் தெரியும் பெருசாக. நம்ம இதை வந்து சின்னதாக்கிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இங்கே கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு H8 கொடுங்க. உங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு அது நல்லா வரும், பெருசாக கொஞ்சம் பெருசாக வரும். ஆக இந்த ஒரு சைஸில் வச்சுக்கோங்க. H ஹைட்டு, W ஹைட்டு, விட்த்தும் ஹைட்டு வந்து 8 வச்சுக்கணும். இதே மாதிரி தான் ரெண்டுத்துக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஆக இப்போ நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து எப்படி வந்து அலைன்மெண்ட் பண்ண போகிறோன்றது தான் அடுத்து. சரிங்களா?
முதல்ல வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த தலைமை டிப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கிளாஸ் ஒன்று சேர்க்க போகிறோம். அதில் வந்து ஃப்ளெக்ஸ் லேஅவுட் சேர்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸ் சேர்த்தனே பாருங்கள் லெஃப்ட் டு ரைட், அதாவது ஹரிசாண்டலாக வந்து அலைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆக சர்ச் ஐகான், இன்புட் பாக்ஸ், மைக்கு மற்றும் சர்ச் பை இமேஜ். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து ஜஸ்டிஃபை சென்டர், இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. இதை வந்து சென்டராக லோகோவுக்கு நேராக கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை சென்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக வந்துடும் இப்போது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லோகோவுக்கும் இந்த சர்ச் பாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து இடைவெளி கொடுக்கறதுக்கு MT5 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் இருக்கணும். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டான சர்ச் பாக்ஸாக இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற இந்த இன்புட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்லைனே இல்லை. ஓகேங்களா? இந்த அவுட்லைனை வந்து இப்போ நம்ம தடுக்கணும். இந்த அவுட்லைன் இன்புட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த அவுட்லைன் வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இன்புட் பாக்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று சேர்க்கணும். அது என்னென்னா அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவுட்லைன் 0ன்னு கொடுத்தோம்னா வராது. பாருங்கள், இப்போ வரல. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வேணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரவுண்டான ஒரு சர்ச் பாக்ஸ்க்கான பேக்ரவுண்டை வந்து கொண்டு வர போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிப்பு தான். எந்த டிப்பு வந்து வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா SVG இமேஜ். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த SVG ஃபஸ்ட்டு SVG வச்சுருக்குல அந்த டிப்பில் வந்து இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போது எல்லாம் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் லேஅவுட் வந்து கொடுக்கலாம். ஃப்ளெக்ஸ் கொடுத்தோம்னே லெஃப்ட் டு ரைட் வந்துடும் எப்பவும் போல். இதில் வந்து என்னென்னா பேக்ரவுண்டோடைய பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். பார்டர் 2 கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கட்டமாக வந்துச்சு இல்லையா, பார்டர் வந்துச்சு. இதில் வந்து பார்டர் வந்து கிரே கலரில் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், பார்டர் கிரே, அந்த கிரேவோட கலர் வந்து 100, இந்த கலர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டான கிரே இருக்கணும். அப்போ தான் அங்கேயும் லைட்டான கிரே தெரியுது பாருங்கள். அதுதான். இப்போது இதில் வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் வந்து பேடிங் கொடுக்க போகிறோம். பேடிங் கொடுத்தா தான் சரியாக இருக்கும். அதனால் வந்து பேடிங் வந்து P2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோன்னா பாருங்கள் கொஞ்சம் உள்ள ஸ்பேசஸ் வந்துருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே சென்டராக இல்லை. ஐக்கன் வந்து இந்த ஐக்கன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, இதெல்லாம் வந்து கீழே இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சென்டராக கொண்டு வரதுக்கு ஐட்டம் சென்டர் பார்த்திங்கன்னா இப்போ சென்டராக வந்துடுச்சு. அப்புறம் இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டடாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் இந்த டிவ்வே வந்து ரவுண்டடாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டட் ஃபுல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு கிளாஸ். அதை வந்து கொடுக்கணும். கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இதில் என்னென்னா நமக்கு ஸ்பேசஸ் இந்த இன்புட் பாக்ஸுக்கும் இந்த சர்ச் ஐக்கானுக்கும் அப்புறம் இந்த மைக்குக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பேசஸ் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்புட் பாக்ஸில் வந்து விட்த்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுக்குறேன். விட்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் எடுத்துருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து இடையில ஒரு ஸ்பேசஸ் இருக்கணும். பார்த்திங்கன்னா இடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஆக இதை வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். பாருங்கள், இந்த எலிமெண்ட் அப்புறம் இந்த எலிமெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இடிச்சுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இதுக்கு நடுவில் ஸ்பேசஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐட்டம் சென்டர் ரவுண்டட் ஃபுல்லுக்கு அப்புறம் நான் வந்து இந்த இடத்துல கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பயன்படுத்துகிறேன். இது வந்து ஃப்ளெக்ஸ் லேஅவுட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு கேப்பை கொடுக்கும். நான் இதில் வந்து கேப் வந்து 4 கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேசஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த எலிமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு 4 ஸ்பேசஸ் இருக்கா, வயலட் கலரில் இருக்குல்ல, அதான் ஸ்பேஸு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பேசஸோடு கரெக்டாக இருக்குது.
ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோ வந்து தெரியணும். நீங்கள் பாருங்கள், கிளிக் பண்ணும்போது ஷேடோ தெரியணும், பேக்ரவுண்ட் ஷேடோ. அது வந்து தெரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து ட்ராப் ஷேடோன்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தோம்னா பாருங்கள், கிளிக் பண்ணும்போது ஷேடோ தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் வந்து அதே மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது, உள்ளே இருக்கிற இன்புட்டுக்கும் அதே மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது. அதை தடுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இன்புட்டில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இன்னரிட் பண்ணிக்கணும். பேக்ரவுண்ட் கலர் இல்லாததால் தான் அந்த மாதிரி ஷேடோ தெரியுது. அதை வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்னென்னா, இப்போ இந்த டிவ்வோடைய கலர் என்ன, இந்த இந்த இதோடைய பேரண்ட்டோடைய கலர் என்னன்னா பார்டர் கிரே, இதே கலர் வந்து இங்கே வந்து வரணும் அப்படின்னா பிஜி இன்னரிட் அப்படின்னு கொடுத்துடணும். பிஜி இன்னரிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த ஷேடோ தெரியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓவர் பண்ணால் ட்ராப் ஷேடோ வந்து தெரியுது. சரிங்களா? இதுவே ஓகேவாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன், அதாவது ஒரு சின்ன டிவைஸ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு இல்லையா? அப்படியே பெரிய டிவைஸ் ஸ்க்ரீனில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? கொஞ்சம் வந்து இது பெருசாக நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நீளமாக இருக்குது இது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இதை வந்து நம்ம நீளமாக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு விட்த் கிளாஸ் வந்து பயன்படுத்த போகிறோம். என்னென்னா, நார்மலாக சின்ன ஸ்க்ரீனில் இருக்கும்போது விட்த் வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா? விட்த் வந்து ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஸ்க்ரீனில். ஆக சின்ன ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா விட்த் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து பெருசாக தான் தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் வந்து பயன்படுத்தியிருந்தோம் இல்லையா? ஃப்ளெக்ஸில் அப்புறம் ஜஸ்டிஃபை சென்டர் கொடுக்கணும். ஜஸ்டிஃபை சென்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து ஜஸ்டிஃபை அரவுண்ட் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அதாவது அங்கங்கே போய் நிற்கும். ஓகே, அதனால் அவ்வளோ இல்லை. இதில் என்னென்னா வந்து விட்த்து வந்து சர்ச் பாக்ஸுக்கு தான் வந்து நிறைய இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா மீதி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிவ்வுக்கு பொறுத்த வரைக்கும் விட்த் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த எஸ்விஜி ரெண்டுத்துக்கும் வந்து கொஞ்சம் ஒரு கேப் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து ஆனால் கேப் கிளாஸஸ் வந்து பயன்படுத்தலாம். ஓகே, கேப் கிளாஸஸ் வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுப்போம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கேப் கிளாஸுக்கு இதுவாக இருக்குது. அண்டு இதோட இந்த சர்ச் ஐக்கான் வந்து கொஞ்சம் அதுக்கு விட்த் வந்து கொடுக்கலாம். அதனால் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட் எஸ்பிஜிக்கு வந்து விட்த் வந்து ஒரு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/5 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். விட்த் வந்து 1/5 அப்படி கொடுத்தா ஒரு இடக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இந்த சர்ச் பாக்ஸுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவ்வில் இது எல்லாமே வந்து இந்த டிவ் தான். ஓகேங்களா? இந்த டிவ் தான். இந்த டிவ்வில் வந்து மார்ஜின் எக்ஸ் வந்து ஒரு 5 கொடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த சர்ச் ஐக்கனுடைய கலர் வந்து டார்க்காக இருக்கீங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் வந்து பெருசாக்கி பார்க்கலாம். ஹைட் வந்து 5 கொடுத்துட்டேன், கொஞ்சம் பெருசாக தெரியும் ஐக்கனு. இந்த எஸ்விஜியில் வந்து இந்த வித் 1/5க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கலரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லுன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு டெயில்விண்டில் கிளாஸஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபில்லுன்னு இருக்கும். என்ன காணும், வர மாட்டேங்குது. சரி, இந்த ஃபில்லில் வந்து கிரே 500 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கிரே கலரில் வந்துச்சு இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுதா? ஓகே, நான் இதை வந்து நான் லைட் ஆக்குறேன். 300 400. ஓகே, இந்த கலர் போதும். இதுதான் இது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு வந்து எஸ்விஜியில் வந்து எப்படி கலர் வந்து பண்ணுறதுன்னு தெரியும். இந்த ஃபில்லுன்ற ஒரு கிளாஸ் இருக்குது.
ஓகே, இப்போது வந்து இது சின்ன ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஆஹா, ரொம்ப நீளமாக தெரியுது இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதில் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்த்தை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். விட்த்தை எங்கே சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம வந்து விட்த்தை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விட்த்து ஃபுல் இங்கே வச்சுருந்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த டிவ்வுக்கு வந்து விட்த்து ஃபுல்லுன்னு வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம விட்த்து வந்து மீடியம் ஸ்க்ரீனில் 1/2, அதாவது ஆஃப் தான் இருக்கணும் அப்படின்றோம். விட்த் 1/2. ஓகேங்களா? இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சின்னதாயிரும். ஓகேங்களா? ஆஃப் ஸ்பேசஸ் தான் எடுத்துக்கும். ஓகே, இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் இதுலேயே டார்க் பண்ணி பார்க்கலாம். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிப்பில் வந்து பார்டர் வந்து க்ரே இருக்கு இல்லையா, அதை வந்து 200க்கு வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் டார்க் நல்லாயிருக்கு. அண்ட் அதோட வந்து வித்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வெறும் பார்டர் மட்டும் வச்சுக்கலாம். வெறும் பார்டர் மட்டும் வச்சிங்கன்னா ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது ரெண்டுத்துலேயும். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம அதில் வர மாதிரியே பண்ணிட்டோம். இப்போது அடுத்து நம்ம இந்த சர்ச் பாக்ஸை முடிச்சிட்டோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டன்ஸை தான் பண்ண போகிறோம். சர்ச் பட்டனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கீழே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். சர்ச் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த டிவ்வில் ஒரு நிமிஷம் அலைன்மெண்ட்டு. இந்த டிவ்வுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரப்போகுதுன்னா, நம்ம இங்கே பார்க்குற மாதிரி 2 பட்டன்ஸ் வரணும். சரிங்களா? ஆக முதல்ல அதுதான் நம்மளுக்கு வேணும். ஒரு பட்டன், அந்த பட்டனுக்குள்ளே அந்த பட்டனில் வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா, கூகுள் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். அப்புறம் இன்னொரு பட்டன் என்னென்னா, ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஆக ஐ எம் ஃபீலிங் லக்கி. ஓகேங்களா? இந்த பட்டனை நான் யூஸ் பண்ணதே இல்லை, அப்படி இருந்தாலும் இந்த டிசைனில் நம்ம போடணும். இப்போது இந்த 2 பட்டனுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து க்ரே கலரில் இருக்குது. பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஓவர் பண்ணால் தெரியுது. பார்டர்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து அவுட்லைன் வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் தெரியுது, ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரியான டிசைன் தான் வருது. ஓகேங்களா? சரி, முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பட்டன்ஸில் இந்த பட்டன்ஸை வந்து கரெக்டாக வந்து சென்டராக கொண்டு வரணும். அதுக்கான வேலையை பார்ப்போம். ஆக இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ளெக்ஸு இது பயன்படுத்துகிறோம். அதை வந்து ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சென்டராக வந்துடும். அப்புறம் இங்கே மேலேருந்து கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஆக MT5 மார்ஜின் டாப் 5 கொடுக்குறேன், கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. அப்புறம் கேப் கொடுக்குறேன், ரெண்டும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, கேப் வந்து 3 கொடுக்குறேன். ஓகேங்களா? 3 கொடுத்தோம்னா கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பட்டனுக்கான கிளாஸு இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னா, இந்த பட்டனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன அப்படின்னு கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து க்ரே, கொஞ்சம் லைட் க்ரே தான் அது. அதனால் வந்து க்ரே 100 கொடுக்கலாம். BG க்ரே 100 பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரே கலரில் இருக்கும். இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் பேடிங் கொடுக்க போகிறோம், கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக. ஆக P2 கொடுக்குறேன், கொஞ்சம் பேடிங் வந்துச்சு உள்ள. அப்புறம் இதில் வந்து என்னென்னா அவுட்லைன் வந்து நம்மளுக்கு தெரியணும் ஓவர் பண்ணால். ஓகேங்களா? ஆக ஓவர் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து அவுட்லைன். ஓகேங்களா? அவுட்லைன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மவுஸ் ஓவர் பண்ணால் பாருங்கள் அவுட்லைன் தெரியுது. ஆனால் இந்த அவுட்லைன் வந்து பாருங்கள் நம்மளுக்கு பிளாக் கலரில் தெரியுது. இங்கே அப்படி கிடையாது, கிரே கலர் தான். ஓகேங்களா? ஆக அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அவுட்லைனுடைய கலர் அவுட்லைன் கிரே
கிரே 500 வச்சுக்கலாம், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா க்ரேயாக இருக்குது. இதில் அவுட்லைனுடைய விட்த்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு, இல்லையா? கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து அவுட்லைன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், கொஞ்சம் சின்னதாகிடுச்சு அதோட வித்து. அப்புறம் என்னென்னா, இந்த பட்டன் கொஞ்சம் ரவுண்டடாக இருக்குது இல்லையா, கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக இருக்குது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரவுண்டட் கொடுக்குறேன். அது ஒரு மீடியம் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்டட், ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும் மீடியம். ஓகே, ரவுண்டட் வந்து மீடியமாக இருக்குது, எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. அப்புறம் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகணும், மீடியம் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து டெக்ஸ்ட் வந்து SM கொடுக்குறேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரியான டிசைனை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி இந்த ஐஎம் ஃபீலி லக்கி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயம். ஸோ இப்போ இதில் என்ன இருந்ததோ அதே மாதிரியான விஷயந்தான் இங்கேயும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் தெரியுது, ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷேடோவும் தெரியுது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ட்ராப் ஷேடோ கொடுத்து பார்க்கலாம், அல்லது வந்து வெறும் ஷேடோ கொடுத்து பார்ப்போம். ஓவர் ஷேடோ லார்ஜ், ஓகேங்களா? பார்த்திங்கன்னா பாருங்கள், பின்னாடி ஒரு ஷேடோ தெரியுது. இதே மாதிரியான விஷயத்த இதுக்கும் கொடுக்குறேன். ரெண்டுத்துக்கும் பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஷேடோ தெரியும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம அதே மாதிரி செஞ்சிட்டோம். இந்த கலர் வந்து ஓகே, கலர் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது பார்டர் இல்லையா? கொஞ்சம் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். 500 கொடுத்துருக்கோம், அதுக்கு பதில் வந்து ஒரு 300 கொடுத்து பார்ப்போம். இப்போ கரெக்டாக இருக்குது பார்ட்ரு. சரி, இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பட்டன்ஸையும் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், சர்ச் பட்டன்ஸும். அடுத்தது நம்ம இந்த கூகுளில் போய் இந்த சர்ச் பாக்ஸை இப்படி கிளிக் பண்ணாலே ட்ரெண்டிங் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு தெரியுது. இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஆனால் இதே மாதிரி காமிப்போமான்றது வந்து கிடையாது. ஆனால் இந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு லிஸ்ட்டு தெரியணும், ஓகேங்களா? அதோட வந்து இதுக்குள்ளே வந்து இந்த பட்டன்ஸ்லாம் வைக்க போதில்ல, கீழே தான் தெரிய போகுது பட்டன்ஸு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை மட்டும்தான் காமிக்க போகிறோம் இங்கே சிம்பிளாக, ஓகேங்களா? மற்றபடி இங்கே இருக்கிற மாதிரியே பண்ண போகிறது கிடையாது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த லிஸ்ட்டை எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த சர்ச் பாக்ஸுக்கு கீழே தான் கொண்டு வரோம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சர்ச் பாக்ஸ்க்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்ச் பாக்ஸுக்கு கீழே தான் கொண்டு வர போகிறோம், சரிங்களா? ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சர்ச் பட்டனுக்கு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ட்ரெண்டிங் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் ஒன்று போட்டு ஆரம்பிக்க போகிறேன் நம்மளுடைய டிசைனை, ஓகேங்களா? ஆக முதல்ல வந்து ஒரு டிவ் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த டிவ்வுக்குள்ளே என்ன வரப்போகுது அப்படின்றத சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு தான் தெரிய போகுது இல்லையா? ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இங்கே இதுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட்டுக்கான ஒரு டிவ், அந்த டிவ் வந்து சென்டராக தெரியணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் முதல்ல ஒரு டிவ், இந்த டிவ்வுக்குள்ளே இன்னொரு ஒரு டிவ் என்னென்னா, இங்கே முதல்ல எடுத்தோடனே இங்கே ட்ரெண்டிங் சர்ச்சஸ்ன்னு ஒரு டெக்ஸ்ட் தெரியுது இல்லையா, அதுக்கான டிவ் தான் இது. இதுக்கு கீழே வர டிவ்வில் வந்து இந்த டிவ்வுக்கு கீழே வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஒன்று போட்டுப்போம், ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் தெரியும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவ்வில் வந்து டிவ் வேண்டாம், ஒரு ஸ்பேன், ஓகேங்களா? ஒரு ஸ்பேனில் வந்து என்ன டெக்ஸ்ட் போட போகிறோன்னா, ட்ரெண்டிங் சர்ச்சஸ், ஓகேங்களா? ட்ரெண்டிங் சர்ச்சஸ். அப்புறம் இதில் வந்து கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் கிரே. சரி, கிளாஸ் எல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து உள்ளே என்னென்ன வரப்போகுதுன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த டிவ்வில் வந்து இந்த ஒரு ஸ்பேன் தெரியுது, இதுக்காக, இந்த தலைப்புக்காக.
அப்புறம் இதுக்கு கீழே லிஸ்ட் வரதில்ல, அதுக்கு தான் வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் மட்டும் இப்போதைக்கு வைக்கிறேன். அந்த லிஸ்ட் ஐட்டமில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்விஜி இமேஜ் இருக்கும். அந்த எஸ்விஜி இமேஜ் வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு ஆரோ. ஓகேங்களா? இந்த ஆரோவை நம்மளால் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கேருந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற இந்த ஆரோவை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியல. ஓகே, சரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். எஸ்விஜி ஆரோ அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆரோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வெப்சைட் போகிறேன், எஸ்விஜி ரெப்போ வெப்சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோன்னு சர்ச் பண்ணுவோம். ஆரோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆரோஸ் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணிட்டு வரோம். பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 3, பேஜ் 4 அப்படியே தேடிட்டே வந்தோன்னா இங்கே பாருங்கள், இது ஒருக்கு பாருங்கள். இந்த ஆரோ தான் அது, இந்த ஆரோ தான் அது, தெரியுதுங்களா? அது. ஸோ இது என்னென்னா ஆரோ ரைட் அப் அப்படின்ற ஒரு எஸ்விஜி இமேஜ். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த இமேஜ் வருது. இதில் வந்து வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து இதோடைய எஸ்விஜி மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட எடிட்டருக்கு திரும்ப வருவோம். ஆக இந்த லிஸ்ட் ஐட்டமில் முதல்ல நான் என்ன தெரியும் சொன்னேன், ஒரு எஸ்விஜி இமேஜ் இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு எஸ்விஜி இமேஜ். ஓகே, பார்த்தீங்கன்னா கீழே பெருசாக தெரியுது. இதோடைய சைஸை வந்து நம்ம சின்னதாக்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆக இந்த விட்த்து ஹைட்டு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கிளாஸு ஹைட்டு வந்து 5, விட்த்தும் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து எஸ்விஜியில் ஸ்பேன், இதுக்கு எஸ்விஜிக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் காட்ட போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்பேன் ஒன்று போட்டுக்கிறேங்க. ஆக இந்த ஸ்பேனில் வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்க போகுதுன்னா இங்கே இருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். குலாத் பீஸா கப்பிள் வீடியோ வைரல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? மவுஸ் ஓவர் பண்ணால் இந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து இதுவாகுது, கிரே கலரில் ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய லிஸ்ட் ஐட்டம் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 லிஸ்ட் ஐட்டம் வந்து சேர்த்துக்கிறேன். 2-3 லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒவ்வொன்றும் வந்து நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு, ஓகே, அப்புறம் ஸ்பைஸ் ஜெட், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சாம்பிளுக்காக தான். ஓகேங்களா? ஓகே, சரி, பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெக்ஸ்ட் இருக்குது. சரி, இப்போ இதில் எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணிடுறேன் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அலைன்மெண்ட் பண்ண போகிறேன் முதல்ல. சரிங்களா? இந்த கலரிங், பேக்ரவுண்டு இதெல்லாம் விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அலைன்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும். இதில் வந்து இந்த டிவ் தான் வந்து ட்ரெண்டிங் சர்ச்சஸ் வச்சுருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிவ் இருக்கலாம், தலைமை டிவ். இதில் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட் வந்து பயன்படுத்துகிறோம். ஃப்ளெக்ஸு கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். சரி, இந்த மாதிரி வச்சிடுறேன். ஓகேங்களா? இதில் என்னென்னா அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு டிவ் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவோம்.
இந்த டிவ்வுக்குள்ளே இந்த 2 எலிமெண்ட்ஸையும் உள்ளே கொண்டு போய் போட்டுருவோம். இப்போ இது எல்லாமே ஒரே டிவ்வுக்குள்ளே இருக்கும். சரி, இப்போ இந்த ட்ரெண்டிங் சர்ச்சஸ்க்கும் இந்த கீழே இருக்கிற இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்பேசஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவ் இருக்கு இல்லையா, இந்த டிவ்வில் வந்து பேடிங் வந்து 3 கொடுக்குறேன். கொடுத்தேன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் கீழே வந்துருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டம்லேயும் என்னென்னா, நம்ம வந்து எஸ்விஜி இமேஜை லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இதை டெக்ஸ்ட் வந்து ரைட் சைட்லேயும் கொண்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எல்லா லிஸ்ட் ஐட்டம்லேயும் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளெக்ஸ் லேஅவுட்டை வந்து பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா? ஆக இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் லேஅவுட் ஃப்ளெக்ஸு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து கேப் வந்து 4 கொடுக்குறோம். ஏன்னா 2 இந்த இமேஜுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு. அப்புறம் வந்து பேடிங் கொஞ்சம் கொடுக்க போகிறோம். பேடிங் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ மேலே கீழே கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும், சுற்றி ஸ்பேசஸ் இருக்கும். அப்புறம் ஐட்டம்ஸை வந்து சென்டர் ஆக போகிறோம். ஏன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் மேலே போன மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்டில் கிராஸ் ஆக்சிஸை வந்து சென்டராக கொண்டு வரோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்டராக வந்திருக்கும். அதோட மவுஸ் ஓவர் பண்ணால் இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் க்ரே கலரில் காட்டணும். ஆக ஓவர் பண்ணால் பிஜி க்ரே 200. ஓகே, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியணும். இப்படி இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இதையும் கொஞ்சம் லைட்டாக ஆக்கலாம் இந்த பேக்ரவுண்ட் கலர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எல்லா லிஸ்ட் ஐட்டமுக்கும் இந்த ஒரு கிளாஸஸ் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஆக எல்லா லிஸ்ட் ஐட்டமுக்கும் இதே மாதிரியான கிளாஸ் ப்ராப்பர்ட்டிகளை கொடுத்துட்றேன். ஆக இதுக்கு 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 ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்ட் ஐட்டமும் இந்த மாதிரி தெரியுது, கிட்டத்தட்ட இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த சர்ச் பாக்ஸுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி விட்த்தை கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே டிவ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 எலிமெண்ட்ஸ்க்கான டிவ் ஒரு டிவில் வச்சுருந்தால அங்கே வந்து விட்த்து வந்து ஃபுல் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா இது லெஃப்ட் சைடு இப்படி வந்துடும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வியூவுக்கு, அதாவது மொபைல் வியூவுக்கு ஓகே. ஓகேங்களா? ஆனால் பெரிய வியூவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி தெரியும்னு பாருங்கள். இது இந்த மாதிரி வந்துடும். ஃபுல் வித் எடுத்துக்கிறதால லெஃப்ட் சைடு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து செய்யறதுக்கு பதிலாக நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த சின்ன வியூவுக்கு விட்த்து வந்து விட்த்து ஃபுல்லு, பெரிய வியூவுக்கு வந்து விட்த்து வந்து ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்படி ஆஃப்னு கொடுத்தோம்னா பெரிய வியூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சின்ன வியூவில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த 2 சைடு கொஞ்சம் ஸ்பேசஸ் மட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால் MX5 அப்படின்னு கொடுக்குறோம், கொஞ்சம் உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இதுலேயும் அப்படி தான். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்துச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. இப்போ மவுஸ் ஓவர் பண்ணால் பாருங்கள் இந்த அளவு வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னென்னா, இதில் வந்து ஒரு ஷேடோ தெரியுது. இந்த 2 சைடு வந்து ஷேடோ தெரியுது இல்லையா இந்த பாக்ஸு. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம ஷேடோவாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஷேடோ அப்படின்னு கொடுக்குறேன். ஷேடோ கொடுத்தா பாருங்கள், இங்கே ஒரு லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஃபீல் வருதா? ஓகே, அதுதான் நம்மளுக்கு வேணும். அடுத்து இந்த ஆரோ வந்து டார்க்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரே கலரில் தான் இருக்குது இல்லையா? அதை வந்து நான் அதை வந்து இந்த கலரில் மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த எஸ்விஜி எலிமெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த எல்லா எஸ்விஜி எலிமெண்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த கலர் தான் வந்து அங்கே அந்த கலரை கொடுக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கிடணும். இது இருந்ததுன்னா வேலை செய்யாது. அதனால் இதை எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு இந்த எஸ்விஜியில் வந்து கிளாஸ் வந்து கொடுக்குறேன். ஃபில் க்ரே 200 அல்லது 300 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்துச்சு, க்ரே கலர், லைட் க்ரே. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாம், ஒரு 400. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா எஸ்பிஜிக்கும் இந்த கிளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஆக எல்லா லிஸ்ட் ஐட்டம்லேயும் நான் அதை கொடுக்குறேன்.
ஸோ இப்போது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில் கலரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபில் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி அப்போ தான் வந்து நம்ம இந்த கலர் வேலை செய்யும். இப்போ சேவ் பண்ணோம்னா எல்லாத்துலேயும் வந்து அந்த என்ன ஆச்சு இதுலேயே எல்லாத்துலேயும் கலரே போயிடுச்சு. ஃபில் ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணேன். ஓகே, அப்புறம் ஏன் வந்து இதுவாச்சு? செகண்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபில் நன். ஓகே, ஃபில் நன் வந்து எடுத்துடுறோம். ஃபில் நன் ஃபில் ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும் எல்லாத்துலேயும். ஓகேங்களா? ஃபில் நன்னு இருக்குல்ல, அதை வந்து எடுத்துடணும். ஏன்னா ஃபில் பண்ண விடாது அப்படி இல்லைன்னா. ஓகே, அப்போ எல்லாத்துலேயும் ஃபில் நன் மற்றும் ஃபில் ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறோம். ஸோ நம்ம இப்படி கொடுத்தா மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து கிரே கலரில் மாறிடுச்சு இல்லையா? அந்த கலருக்கு வந்துச்சு. டெக்ஸ்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரி அதே கலர் தான். ட்ரெண்டிங் சர்ச்சஸ் இதே கலர் தான் இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேனில் வந்து நம்ம இதே கிரே 400 வந்து டெக்ஸ்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? கலர் வந்து டெக்ஸ்ட்டு கிரே 400 பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. 500 இருக்கும். இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லையா? இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போது நம்ம கிளிக் பண்ணுறோம்ல இந்த பாக்ஸில், அப்போ தான் வந்து இந்த ட்ரெண்டிங் சர்ச்சஸ் வந்து தெரியணும். ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணும் போது தான் தெரியுது. அப்போது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சின்ன ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே போட வேண்டியது இருக்குது, இதை காட்டுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெண்டிங் சர்ச்சஸோடைய டிப் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ஐடி ஒன்று வச்சுக்கிறேன். இந்த ஐடி பேர் வந்து ரிசல்ட் லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம். இனிஷியலாக வந்து இங்கே ஹைட் பண்ணுறதுக்கு டெயில்விண்டில் ஹிடன் ஒரு கிளாஸ் இருக்குது, அதை கொடுத்தா ஹைட் ஆயிரும். இப்போ அங்கே போயிடுச்சு. இதை வந்து காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று, எங்கன்னா இந்த பாடிக்கு முன்னாடி வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று போட போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் document.getElementById, ஓகேங்களா? document.getElementById அப்படின்னு கொடுத்து, இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம கிளிக் பண்ணுறோமா இல்லையா, கிளிக் பண்ணுறதுன்றது வந்து ஃபோக்கஸ். ஓகேங்களா? இப்படி கிளிக் பண்ணால் இந்த கர்சர் நிற்கிறதுல அதை வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோக்கஸ் ஈவெண்ட் வந்து நம்ம கவனிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்ச் பாக்ஸுக்கு ஒரு ஐடி வைக்கணும். அதை தான் இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மேலே போய் இந்த சர்ச் பாக்ஸில் இந்த இன்புட்டுக்கு சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி, ஓகேங்களா, வச்சுட்டு இங்கே வரோம். அந்த ஐடியை இங்கே கொடுக்குறோம், சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம என்ன ஈவெண்ட்டை லிசன் பண்ண போகிறோன்னா, ஆன் ஃபோக்கஸ். ஓகேங்களா? இந்த ஆன் ஃபோக்கஸுக்கு நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும்னா, நம்ம வந்து இந்த ட்ரெண்டிங் சர்ச்சஸ் டிப் இருக்கு இல்லையா, அதை வந்து காட்டணும். ரிசல்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், document.getElementById அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட் லிஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எலிமெண்ட்டில் ஒரு கிளாஸ் சேர்க்க போகிறோம். ஆக அதில் டாட் வச்சிங்கன்னா கிளாஸ் லிஸ்ட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அதில் டாகுல் ஃபங்க்ஷன் வந்து பயன்படுத்த போகிறோம். டாகுல் என்ன பண்ணோன்னா, நம்ம கொடுக்குற கிளாஸை சேர்க்கும், மறுபடியும் கிளிக் பண்ணும்போது அது எடுத்துரும். ஸோ அதை இந்த கிளாஸை சேர்க்கறதும் எடுக்கிறது தான் இந்த டாகுல் ஃபங்க்ஷனுடைய வேலை. இதில் வந்து ஹிடன் கிளாஸை வந்து கொடுத்துறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம கிளிக் பண்ணும் போது இந்த ஹிடன் கிளாஸ் வந்து எடுத்துரும். மறுபடியும் நம்ம அதை
கிளிக் பண்ணும்போது அது வந்து இல்லைன்னா அது வைக்கும், இருந்துச்சுன்னா அதை எடுத்துரும். அந்த மாதிரி டாகுல் வேலை வந்து செய்யும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? மறுபடியும் இங்கே வெளியில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் போயிடும். ஆனால் நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா இது ஓகே, இது கிளிக் பண்ணும்போது வருது, ஆனால் மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணும்போது போயிடும், அது ஓகே. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணிட்ட பிறகு வெளியில் தான் கிளிக் பண்ணுவோம், அப்போ தான் ஹைட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ அதை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று போடுறேன். இதையே காப்பி பண்ணி கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த சர்ச் பாக்ஸில் ஆன் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஆனால் இந்த தடவை வந்து என்னென்னா ஆன் பிளர், அதாவது சர்ச் பாக்ஸை விட்டுட்டு வெளியில் போகும்போது இது வந்து ஹைட் ஆகிடணும். அதுக்கு ஆன் பிளர் இந்த ஈவெண்ட். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இது உள்ளே இருக்கிற இந்த ரிசல்ட் லிஸ்ட்டில் வந்து டாகல் ஹிடன் கிளாஸ் கொடுத்தா இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணும் போது இருக்கும், ஆன் பிளரில் வந்து போயிடும். கிளிக் பண்ணுறேன், இப்போ சேவ் பண்ணிக்கலாம் ஸ்கிரிப்டை. கிளிக் பண்ணுறேன், வெளியில் கிளிக் பண்ணால் போயிடும், கிளிக் பண்ணுறேன், வெளியில் கிளிக் பண்ணால் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட இங்கே பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இங்கே நடக்குது. இப்போ வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிசல்ட் லிஸ்ட்டை வந்து காமிச்சிட்டோம். ஓகேங்களா? ரிசல்ட் லிஸ்ட்டை வந்து காமிச்சிட்டோம். அதாவது இந்த ட்ரெண்டிங் சர்ச்சஸ் அப்படின்ற இந்த பகுதியை வந்து நிறைவு பெற்றது. இந்த கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது இல்லையா, கூகுள் ஆஃபர்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நம்ம போட போகிறோம். இதுக்கு நம்ம இந்த பட்டனுக்கு கீழே லாங்குவேஜஸ்ன்னு ஒரு கமெண்ட்டு, அந்த கமெண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு டிவ். இப்போ இந்த டிவ்வில் வந்து என்ன பண்ண போகிறோம், முதல்ல வந்து ஒரு ஸ்பேனு. அந்த ஸ்பேன் எதுக்குன்னா இந்த கூகுள் ஆஃபர்ட் இன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து காமிக்கிறதுக்கு. ஆக இங்கே வந்து இந்த ஸ்பேன் போட்டுறேன். அப்புறம் இதுக்கு கீழே வந்து சில லிங்க்ஸ் வரப்போகுது. முதல்ல வந்து ஒரு லிங்க்கு, அதில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் இங்கே இருக்கோ இந்த கூகுளில் அந்த லாங்குவேஜ் வந்து காப்பி பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் ரெண்டாவது லாங்குவேஜோடைய டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். மூணாவது, நாலாவது, அஞ்சாவது தமிழ் நம்ம லாங்குவேஜ், ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, ஒம்போதாவது. எல்லா லாங்குவேஜையும் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போது இதோடைய அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான் இருக்கணும், கரெக்டு தான். அதோடைய இடம் வந்து சரியாக தான் இது இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாத்துக்கும் இடையில் ஒரு ஸ்பேசஸ் இருக்கணும். இதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் லேஅவுட் வந்து இந்த டிவ்வில் வந்து பயன்படுத்த போகிறோம், ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போது இதுக்கு இடையில் வந்து ஸ்பேசஸ் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் இடையில். ஆக கேப் வந்து கொடுக்கலாம், கேப் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இடையில் ஒரு ஸ்பேசஸ் வந்திருக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஆஃபர்ட் இன் இந்த டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியணும். இதோடைய எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் வந்து ஸ்மால் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த கூகுள் ஆஃபர்ட் இன் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து பிரேக் ஆகி கீழே வருது. இதுக்கு கொஞ்சம் விட்த்து வந்து கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ளே வந்து 2 டிவ்வாக பிரிச்சுக்கிறேன். ஒரு டிவ்வில் வந்து ஸ்பேன் இருக்கட்டும், இன்னொரு டிவ்வில் வந்து அல்லது என்ன பண்ணலாம், ஒரு டிவ் இருக்கட்டும். அந்த டிவ்வில் இந்த எல்லா எலிமெண்ட்ஸ், இந்த ஆங்கர் டேக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே மூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும்.
இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு விட்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், விட்த்து 1/5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, விட்த்து வந்து கொஞ்சம் ஒரு 40 ஸ்பேசஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, விட்த்து வந்து 40 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இருக்குது. ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளெக்ஸ் லேஅவுட் கொடுக்குறேன். இந்த டிவ்வில் இந்த லிங்க்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஃப்ளெக்ஸ் லேஅவுட் கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் லேஅவுட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். வந்துட்டு இதில் கேப் கொடுக்குறேன், ஒரு ஸ்பேசஸ் கொடுக்குறேன், 5 ஸ்பேசஸ் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் கொடுக்கலாம், ஏன்னா வந்து அதை தாண்டி அது போகுது, ஸ்க்ரீனை தாண்டி போய்கிட்டு இருக்கு, அதனால் ஃப்ளெக்ஸ் ரேப். ஓகே, இப்போ இந்த மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி கீழே வருது. ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு வேணும். அப்புறம் இந்த கூகுள் ஆஃபர்ட் இன்டெக்ஸ் வந்து மறுபடியும் பிரேக் ஆகிருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வித்து கொஞ்சம் கொடுப்போம், 52. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஆக கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணலான்னா வந்து மார்ஜின் வந்து கொடுப்போம், இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேசஸ், இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுப்போம். அது வந்து இந்த இடத்துல MX3 கொடுப்போம், கொஞ்சம் உள்ளே வந்துடும். ஓகேங்களா, அதுதான் வேணும் நம்மளுக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து லிங்க்ஸு. ஓகேங்களா, இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவ் இருக்குல்ல, இந்த லிங்க்ஸை கொண்ட இந்த டிவ் வந்து ப்ளூ 800 வைக்கிறேன். ப்ளூ 800 வச்சா இந்த ப்ளூ கலரில் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பண்ணும்போது ஓவர் அண்டர்லைன் கொடுத்துருக்கேங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ண வரும். ஓகேங்களா, ஓவர் அண்டர்லைன் வந்து எல்லா லிங்க்ஸுக்கும் கொடுத்துடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்றோம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லிங்க்ஸுக்கும் இந்த இடத்துக்கும் மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, பட்டன்ஸும் அதுவும் இடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் டாப் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்துருச்சு. ஓகே, அப்புறம் இப்போ நம்ம இதை வந்து பார்த்தது வந்து மொபைல் வியூவில் பார்த்துருக்கோம். இப்போ ஃபுல் வியூவில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வந்துருக்கு. நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது, சென்டராக வந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேங்களா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்ஸில் வந்து ஜஸ்டிஃபை சென்டர் கொடுங்க, சென்டராக வந்து நின்றோம். அப்போ கூட பார்த்திங்கன்னா கூகுள் ஆஃபர்ட் இன்னுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் தான் ஸ்பேசஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி, இங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது இல்லையா. அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இது வந்து மொபைல் டிவைஸ்க்கு. ஓகேங்களா, மொபைல் டிவைஸ்க்கு வந்து விட்த்து வந்து 52 இருக்கணும். ஆனால் நான் மீடியம் டிவைஸ் டெஸ்க்டாப் வியூக்கு வந்து விட்த்து வந்து ஒரு 5 இருந்தால் போதும், 5 ஸ்பேசஸ் இருந்தால் போதும். ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ணலாம், ஒரு 16. ஓகே, 16 இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், 28. ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதுக்கும் இதுக்கும். ஓகேங்களா, அப்புறம் கேப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கேப் இருக்குது, இங்கே நம்ம நிறைய கேப் கொடுத்த மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் வந்து நம்ம கேப் வந்து ஒரு 2 வச்சுக்கலாம். 2 சாரி, இங்கே இல்லை, இங்கே ஒரு 2 வைக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கேப் இருக்குது, இதே தான். இப்போ மொபைல் வியூவில் பார்ப்போம். மொபைல் வியூவில் கரெக்டாக இருக்குது. மொபைல் வியூவில் பாருங்கள், இப்போ கேப் கம்மி பண்ணதால் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே கொஞ்சம் விட்த்து கம்மி பண்ணிக்கலாம். மொபைல் வியூக்கான விட்த்து வந்து 40 இல்லை 36 வைப்போம், இல்லை 40லே வைப்போம், 40. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது மொபைல் வியூவில் இந்த மாதிரி தெரியுது, டெஸ்க்டாப் வியூவில் இந்த மாதிரி தெரியுது. ஸோ கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஆக மொத்தத்தில் லாங்குவேஜஸ் பகுதியை முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இப்போ கடைசியாக வந்து என்னென்னா ஃபூட்டர் பகுதி, இந்த பகுதி. ஓகேங்களா, இதை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் இந்த இடத்துல. ஆக ஃபூட்டருக்குன்னு ஒரு கமெண்ட் இங்கே போட்டுக்கிறேன். அப்புறமா இங்கே ஒரு டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்வில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னென்ன எலிமெண்ட்ஸ் முதல்ல உள்ளே கொண்டு வர போகிறோம்னா, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு டிவ், அந்த டிவ்வில் வந்து ஒரு ஸ்பேன் இருக்க போது அதில் டெக்ஸ்ட் காட்ட போகிறோம். ஆக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு டிவ்
அதில் வந்து ஸ்பேன், அந்த ஸ்பேனில் வந்து இந்தியா அப்படின்னு இருக்க போகுது. ஓகேங்களா? அப்புறம் அடுத்து கீழே ஒரு டிப்பு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பேன் இருக்க போகுது. ஓகேங்களா? கீழே ஒரு டிப்பு, அதாவது டிப்பை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே வர டிப்பில் வந்து 4 ஸ்பேன். ஓகேங்களா? ஏன்னா 2 டிப்பாக பிரிக்க வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே, அதனால தான் அங்கே என்ன பண்ணுறேன், இன்னொரு டிப்பு, அதுக்குள்ளே ஒரு டிப்பு, அதில் வந்து 4 ஸ்பேன் இந்த மாதிரியே. ஓகேங்களா? ஆக அதில் ஒன்று வந்து முதல்ல வந்து என்னென்னா அபவுட்டு, ரெண்டாவது வந்து அட்வர்டைஸிங்கு, டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண முடியல, சரி ஓகே, அட்வர்டைஸிங்கு, மூணாவது பிஸ்னஸ்ஸு, நாலாவது வந்து ஹவு சர்ச் ஒர்க்ஸ். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் இன்னொரு டிப்பு கீழே உருவாக்குறேன். ஓகேங்களா? அதில் வந்து 3 ஸ்பேன் தான் இருக்க போகுது. அதில் என்னென்ன இருக்க போகுதுன்னா ப்ரைவேசி, அப்புறம் வந்து டேர்ம்ஸு, செட்டிங்ஸு, இந்த மாதிரி 3 உருவாக்கிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கண்டென்ட்டை வந்து சரியாக பிரிக்க போகிறோம். முதல்ல வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து கீழ்ப்பகுதி கொண்டு வரணும். ஆக கீழ்ப்பகுதிக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பாட்டம் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் இந்த பாட்டம் 0ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு பொசிஷனுக்கு கொடுப்போம். சரிங்களா? ஆக ஃபிக்ஸடுன்ற கிளாஸை வந்து நீங்கள் முன்னாடி சேர்த்துக்கணும், அப்போ தான் இது கீழே வரும். பாருங்கள், இப்போ கீழே வந்துடுச்சு. ஸோ ஃபிக்ஸடில் பாட்டம் பொசிஷன் வந்து 0. ஓகேங்களா? அப்புறம் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம், பிஜி கிரே. பிஜி கிரே வந்து என்னென்னா ஒரு 200 கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் 200 இருக்குது. விட்த்து வந்து ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். ஆக விட்த்து வந்து ஃபுல்லாக, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு விட்த்து ஃபுல்லு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேடிங் கொடுக்க போகிறோம் உள்ள. ஆக P3 பேடிங் வந்து கொடுக்குறோம். கொஞ்சம் உள்ள ஸ்பேசஸ் வந்துருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்ட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், இதில் முதல் டிவ் இருக்கு இல்லையா, இந்த இந்தியா அப்படின்ற ஸ்பேன் இருக்குல்ல, அந்த டிவ்வில் வந்து நம்ம பேடிங் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேடிங் கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் வரும் உள்ள. அப்புறம் இதில் வந்து பார்டர் கொடுக்கணும், ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு சின்ன மெல்லிசான ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதுதான் பார்டர். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பார்டர் கொடுக்குறேன். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவ்வுக்கு பாட்டமில் தான் இருக்கணும். ஆக பார்டர் B அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு சிங்கிள் மெல்லிசான ஒரு கோடு ஒன்று வந்திருக்கும், ஆனால் இந்த கலரில் அது தெரியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு கலர் கொடுக்குறோம், பார்டர் கிரே 300 அப்படின்னு கொடுக்குறோம். பாருங்கள், ஒரு மெலிசான கோடு தெரியுதா? நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணால் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மெலிசான கோடு அதுதான். இப்போது இதுக்கு அடுத்து என்னென்னா, நம்ம இதுக்கு உள்ளே வர்ற இந்த ஐட்டம்ஸில் வந்து இதை வந்து ஸ்ட்ரைட் சென்டர் ஆக்கணும். ஏன்னா இது வந்து இங்கே சென்டராக இல்லை இந்த இந்தியான்றது வந்து. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் லேஅவுட் பயன்படுத்துகிறேன். அதில் வந்து ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்தேன்னா இது கொஞ்சம் சென்டராக வந்து நிற்கும். ஓகே, சென்டராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இதை எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு கீழே இந்த டிவ், ஓகேங்களா, அதில் வந்து பேடிங் கொடுக்கலாம். பேடிங் வந்து 2, பேடிங் 2, பார்டர் வந்து கொடுக்க தேவையில்லை. மொபைல் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் இருக்குது இந்த மாதிரி. அப்போனா வந்து இதுவும் மேலேயும் கீழேயும் இருக்குது, ஆனால் என்ன சென்டராக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஆக்குறேன். ஆக ஃப்ளெக்ஸில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே ஓகே, இப்படி கொடுக்க முடியாது, ரெண்டுத்தையும் ஒரே டிவ்வில் வச்சுருந்தா தான் நம்மளால் இதை சென்டராக கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தனித்தனி டிவ்வுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர். ஓகே, இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் அதே வந்து இங்கேயும் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்பேசஸ் கேப் இருக்கணும், அதனால் வந்து ஜஸ்டிஃபை சென்டருக்கு அப்புறம் கேப் 5
இந்த மாதிரி ஒரு கேப்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து மொபைல் வியூவில் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து டெக்ஸோட கலர் வந்து லைட்டாக கிரே மாதிரியான ஒரு கலரு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலே இந்த இடத்துல கொடுத்துட்றேன். எல்லா டெக்ஸ்ட் கலரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த டிப்லேயே டெக்ஸ்ட் கிரே 600 கொடுக்குறேன். ஸோ லைட் கிரே இருக்குது, 800 கொடுக்குறேன். ஓகே, இந்த கலர் தான், இந்த கலரில் இருக்குது. அப்புறம் வந்து எல்லா டெக்ஸ்டோடைய சைஸ் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் எஸ்எம் சின்னதாயிடுச்சு. டெக்ஸ்ட் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். 900 கொடுக்குறேன். ஓகே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து இந்தியா எல்லாம் கரெக்டாக இருக்குது. மேலே இருந்து கீழே கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து என்ன பண்ணலாம், இந்த டிப்பில் வந்து ரெண்டுத்துலேயுமே பேடிங் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இந்த ரெண்டு டிப்லேயும் வந்து நம்ம பேடிங் வந்து கொடுப்போம். பேடிங் வந்து 3 ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பேடிங் வந்து 3, கொஞ்சம் மேலே கீழே ஸ்பேசஸ் இருக்குது. இது வந்து இப்போ மொபைல் வியூவில். ஃபுல் வியூவில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும், ஆனால் இந்த மாதிரி இருக்காது. ஃபுல் வியூவில் இப்படி இருக்கும். லெஃப்ட்டு சைடு வந்திருக்கும் இந்த லிங்க்ஸு, ரைட் சைடு இந்த லிங்க்ஸ் வந்திருக்கும். இந்த விஷயத்தை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபுல் வியூவில் பண்ணும்போது எப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டுன்ற மாதிரி இருக்கணும் லே அவுட்டு. அப்போது அதை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் வந்து மொபைல் வியூவில் வந்து டிஃபால்ட்டாக ரோவில் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். மொபைல் வியூவில் ரோவில் தான் இருக்கும், இங்கே கொடுக்க வேண்டாம். இங்கே கிடையாது, தப்பு பண்ணிட்டேன். எங்கே கொடுக்கணுன்னா இங்கே. ஸோ இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் லேஅவுட் இங்கே கொடுக்குறேன். இங்கே கொடுக்கும்போது ஃப்ளெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து ரோவில் இருக்கணும். ரோ அப்படின்னு கொடுக்குறேன், காலம்னு கொடுக்குறேன். இப்படி இருக்கும் டிஃபால்ட்டாக மொபைல் வியூவில். இது வந்து மேலே கீழே. மீடியம் டிவைஸில் வந்து ஃப்ளெக்ஸ் ரோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது டெஸ்க்டாப் வியூவில் இந்த மாதிரி ரோ வைஸ் தெரியும். இதில் வந்து காலம் வைஸ் தெரியும் மொபைல் வியூவில். அதோட டெஸ்க்டாப் வியூவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்டிஃபை பிட்வீன் அப்படின்ற இந்த கிளாஸ் கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோம்னா இந்த ரெண்டு கண்டென்ட் இப்படி பிரிஞ்சு நிற்கும், லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு. இதே தான் இங்கேயும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஃபூட்டர் பார்ட் வந்து முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த கூகுள் இமேஜோடைய ஹைட்டை மட்டும் நான் கொஞ்சம் சின்னதாக்கிடுறேன். கூகுள் இமேஜ் லோகோ இதில் ஹைட் வந்து 20 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதில் கொஞ்சம் பெருசாக தெரியுது, இதில் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இங்கே கூகுளில் என்னென்னலாம் தெரியுதோ அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டெயில்விண்டில் எப்படி கூகுள் வந்து செய்யறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லே அவுட்டு, ஹெட்டர் பார்ட், லோகோ, சர்ச் பாக்ஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வர்றது, அப்புறம் பட்டன்ஸ் ஹோவர் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஷேடோ பட்டன்ஸ், லிங்க்ஸ் அலைன் பண்ணுறது, ஃபூட்டர், பேக்ரவுண்ட், பார்டர், அப்புறம் இந்த ஐக்கன்ஸ் கொண்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து நம்ம இந்த கூகுள் க்ளோன் பேஜ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் டெயில்விண்டில். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டெயில்விண்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் சொல்லுங்கள். அதோடு வந்து என்னென்னா, சேனலோடைய அந்த யூடெமி கோர்சஸ்க்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரியாக்ட் அல்லது ஆங்குலர் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். என் சேனலுக்கு முடிஞ்சால் டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
அப்புறம் வந்து மேற்கொண்டு என்ன மாதிரியான வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அப்புறம் இந்த டெயில்விண்டோடைய மெயின் கோர்ஸ் வீடியோக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.